சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். சிம்மராசிக்கு இப்போது சனீஸ்வர பகவான் அஷ்டமத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ விசேஷமான இடம் இல்லை. செலவுகளாக போச்சு பார்த்துருப்பீங்க. மெயினாக குடும்பத்தில் செலவுகள் பார்த்துருப்பீங்க. ரைட்டு. இப்போ 8ஆம் இடத்துக்கு வர்றதுனா 7ஆம் இடம் குடும்ப செலவுகள் மட்டும்தான். இப்போ எல்லா செலவுகளும் வந்து சேரும். பிஸ்னஸ் அவ்வளோ விசேஷமாக இல்லை. வேலை செய்கிற இடத்துல உங்களை பிழிஞ்சு எடுப்பாங்க. ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரா ஒர்க் ஹவர்ஸ் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் சங்கடமான நேரம் தான். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கேஷ் ஃப்ளோ ஃபைனான்ஷியல் விஷயங்கள் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எப்பயுமே லிக்விடிட்டியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கைவசம் கையிருப்பு ரொம்ப முக்கியம். அதனால் அதை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோன டைம். அதில் ஏதோ நஷ்டம் அடைகிற டைம் அது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமான பீரியட் தான். பல பிரச்சனைகள் வரும், இடைஞ்சல்கள் வரும். இந்த வேலையை விட்டுட்டு இந்தியா போயிடலாமல்லாம் தோணும் உங்களுக்கு. அது கொஞ்சம் சிரமமான பீரியடு தான் இது. நோய் நொடிகள் தவிர்க்க முடியாதது தான். நிச்சயமாக நரம்பு பிரச்சனை, வாத பிரச்சனைகள், கால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு ஒரு சாதகமான டைம் இல்லை. அனாவசியமான செலவுகள் ஈர்த்து விடுற மாதிரி வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அரசியலில் பெரிய ஒரு பலம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் டு உங்கள் ஒரிஜினல் ஜாதகம், ஒரிஜினல் யோக பலன்களை பொறுத்து. ஆனாலும் அஷ்டம சனி நம்மளுக்கு மன உளைச்சல், கஷ்டங்கள், அனாவசிய செலவுகள் நிறையும் இதை கொண்டாந்து விடுவார். ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய வருஷம் இது.